வணக்கம். இது கேள்விக்களம். நேற்று அமித்ஷா அவர்கள் பேசிய போது தமிழ்நாட்டில் ஒரு தொகுதி கூட குறையாது, தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்வது போல தமிழ்நாட்டின் தொகுதிகள் குறைக்கப்படும் என்கின்ற அந்த முழக்கத்திற்கு அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அது மட்டுமல்லாமல் அந்த மொழிபெயர்ப்பு நடக்கும் போதே அது ப்ரோ ரேட்டா என்கின்ற அடிப்படையில் இந்த தொகுதி மறுசீரமைப்பு இருக்கும் என்று சொல்ல, அப்போது அண்ணாமலை அவர்கள் குறுக்கிட்டு இது விகிதாச்சார அடிப்படையில் இந்த தொகுதி மறுசீரமைப்பு இருக்கும் என்கிறார். அதற்கு எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கக்கூடிய சூழலையும் பார்க்கிறோம். அதை நிறைய தலைவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள். சித்தராமையா உள்ளிட்ட தலைவர்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். தொகுதி மறுசீரமைப்பு என்பது இப்போது இருக்கக்கூடிய இந்த தொகுதிகளின் அடிப்படையில் மறுசீரமைக்கப்படுமா அல்லது மக்கள் தொகையின் அடிப்படையில் மறுசீரமைக்கப்படுமா என்பதை தெளிவாக அமித்ஷா அவர்கள் சொல்லவில்லை என்கின்ற எதிர்ப்பும் எழுந்திருக்கிறது. தமிழ்நாட்டின் அரசியல் பிரதிநிதித்துவம் இதன் மூலம் பாதுகாக்கப்படுமா, பாதிக்கப்படுமா என்பதுதான் தற்போது கேள்வியாக எழுந்திருக்கிறது. விவாதிக்கலாம். நம்மோடு அரங்கத்தில் விருந்தினர்களும் இணைந்திருக்கிறார்கள். விசிகாவிலிருந்து இணைந்திருக்கிற சௌபே மோசஸ் அவர்களை வரவேற்கிறேன். வலதுசாரியிலிருந்து இணைந்திருக்கிற திரு ரவிசங்கர் அவர்களையும் வரவேற்கிறேன். காங்கிரஸிலிருந்து இணைந்திருக்கிற லட்சுமி ராமச்சந்திரன் அவர்களையும் வரவேற்கிறேன். பாஜகவிலிருந்து இணைந்திருக்கிற திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்களை வரவேற்கிறேன். மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் அவர்களையும் வரவேற்கிறேன். முதல்ல திரு தராசு ஷாம் அவர்களிடமிருந்து போகணும்னு நினைக்கிறேன். அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டில் பேசும் பொழுது குறிப்பாக அவர்களுக்கு இன்று இருக்கக்கூடிய ஒரு நெரேட்டிவ் அடிப்படையில் பேசுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள்லாம் இருந்த பொழுது அதற்கு முன்பாகவே ஒரு மறைமுகமான ஒரு ப்ரெஷர் அவருக்கு இருந்ததாக புரிந்து கொள்ள முடிகிறது. முதலமைச்சர் சொன்ன விஷயங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் அந்த மேடையில் அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறார் என்பதும் ஒரு பார்வையாக பார்க்கப்படுகிறது. இந்த தொகுதி மறுசீரமைப்பு குறித்து ஒரு தொகுதி கூட குறைக்கப்படாது என்று அமித்ஷா சொல்வதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அதன் மேல் நம்பிக்கை இல்லாதது போல வரக்கூடிய மறுதளிப்புகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? மத்திய உள்துறை அமைச்சர் கூறுவது கொஞ்சம் உண்மைக்கு புறம்பானது. 1971 சென்சஸ் நான் விவசாய கல்லூரி முடிச்சுட்டு 70ல் கவர்மெண்ட் ஆஃபீஸர் விவசாய அதிகாரி சென்சஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். சென்சஸ் முடிந்து நம்மளோட எம்பி எண்ணிக்கை 543 ஆச்சு. அதாவது 1951, 61, 71, 494, 522, 543. இப்போ நாங்கள் 71 எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணும்போது மொத்தம் இந்தியாவில் 543 எம்பி எண்ணிக்கை. இந்த 543 பாப்புலேஷன் படி தான் கூடணும் இயல்பா. காரணம் டெமோக்ரஸியில் ஒருத்தருக்கு ஒரு ஓட்டு. இப்போ குடும்ப கட்டுப்பாடு நாங்கள் விவசாய அதிகாரியே எங்களுக்கு டார்கெட்லாம் உண்டு. அது ரொம்ப தீவிரமாக கடைபிடிக்கப்பட்ட ஒன்று. தென் மாநிலங்கள் எல்லாத்துலேயும் குடும்ப கட்டுப்பாட்டில் ஜனத்தொகை குறைந்தது என்பதும் உண்மைதான். அப்படி என்றால் 543 எப்போ ஃப்ரீஸ் ஆச்சு என்றால் 71 அந்த டிஸ்கஷன் வந்துருச்சு. 75, 76 எமர்ஜென்சி காலகட்டத்தில் ஃப்ரீஸ் ஆச்சு. சொல்லப்பட்ட காரணம் என்னன்னா, இன்னும் குடும்ப கட்டுப்பாடு தீவிரமாக முன்னெடுக்க வேண்டியது இருக்கு. அதுபோக இப்போ உடனடியாக எம்பி எண்ணிக்கையை கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இது இந்திரா காந்தி அம்மையார் சொன்னது. ஸோ குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு 543 தான். அதுக்கப்புறம் வாஜ்பாய் அரசு அவர்கள் அதை ஒத்துக்கொண்டார்கள். குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு 543 தான். இப்போ 2026 வரைக்கும் 543. இந்த 543 இயல்பாக என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம இத்தனை லட்சம் பேருக்கு ஒரு எம்பி. இப்போ உதாரணமா முதல்ல 51 எலெக்ஷன்ல 7.3 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி, அதுக்கு பிறகு 8.4 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி, அப்புறம் 10.1 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி. இப்போ நிறைய ஜனத்தொகை கூடியிருக்கும். எம்பி ரெப்ரசன்ட் பண்ற மக்கள் எண்ணிக்கையும் கூடியிருக்கும். இப்படியான சூழ்நிலையில் எம்பி எண்ணிக்கையை கூட்டணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்ட் இருக்கு. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. தனிப்பட்ட முறையில் நான் அந்த டிமாண்டுக்கு எதிரானோம். என்ன காரணம்னா, மக்களோடு நெருங்கிய தொடர்புடையவர்கள் யாருன்னா உள்ளாட்சி பிரதிநிதிகள் தான். வார்டு மெம்பர், பஞ்சாயத்து தலைவர், அப்ப யூனியன் கவுன்சிலர், இவங்க எண்ணிக்கையை தான் பெருக்கணும். ரெண்டாவது எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையை தான் பெருக்கணும். எம்பிக்களுக்கு மக்களோட நேரடி தொடர்பு குறைவு. அந்த எண்ணிக்கையை பெருக்குவதால் இந்தியாவுக்கு செலவு தான் அதிகம். இது எங்களுக்கு நான் அமெரிக்கால 1979 படிக்கும்போது, ஜேர்னலிசம் படிக்கும்போது அங்க சொல்லிக் கொடுக்கப்பட்ட விஷயம். ஏன்னா அங்க முதல்ல இருந்து 1913 இருந்து என்ன எம்பி எண்ணிக்கையோ அதான் இன்றைய வரைக்கும். நான் 79 படிக்கும்போது அதே எண்ணிக்கை தான். மக்களோட நெருங்கிய தொடர்புள்ளவர்கள் அவர்களோட எண்ணிக்கையை பெருக்கணும். டாக்டர் எண்ணிக்கையை பெருக்குங்க,
போலீஸ் எண்ணிக்கையை பெருக்குங்க, ஆசிரியர் எண்ணிக்கையை பெருக்குங்க, எதுக்கு எம்பி எண்ணிக்கையை பெருக்கணும்? இதான் கேள்வி. அது ஒரு புறம் இருக்க. இப்ப இருக்கிற நிலைமை, அதாவது அமித்ஷா என்ன சொல்றாரு? ஒரு எம்பி தொகுதி கூட குறைக்கப்படாதுன்னு சொல்றாரு. அதுல அடிப்படையா மறுவரையறை என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளும்போது இயல்பாக ரீஅப்போர்ஷன்மெண்ட்ங்கிற ஒரு விஷயம் வருங்க. ரீஅப்போர்ஷன்மெண்ட்னா என்னன்னா, நம்மகிட்ட இருக்கிற எம்பி எண்ணிக்கை, அந்த ஃப்ரீஸ் ஆனதிலிருந்து வருகிற மக்கள் தொகை கணக்கீடு, இதை வைத்து 10 லட்சம் பேருக்கு ஒருவர் என்கிற விகிதாச்சாரத்துல மாத்தினா நமக்கு ரீஅப்போர்ஷன்மெண்ட்லயே கொஞ்சம் குறையும். இல்ல அமித்ஷா சொல்ற மாதிரி 39க்கு 39 தான் என்று எடுத்துக்கொண்டாலோ மீண்டும் நம்ம மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு இப்ப 800 கிட்டத்தட்ட 850 எம்பி கொண்டு வரணுங்கிறது இப்போது இருக்கிற திட்டமாக தெரிகிறது. அதாவது ஒரு 300 310 எம்பி எண்ணிக்கை கூடும். அப்போ 310 எம்பி எண்ணிக்கை கூடுகிற அளவுக்கு 39ல இருந்து நமக்கு அந்த விகிதாச்சாரம் கிடைக்குமா? அது 45 ஆகுமா? இப்படியான கேள்விகள் தான் இதுல ஆன்சர் பண்ணல. அமித்ஷாவும் அதை கிளவரா தவிர்த்துறாரு. அதாவது 80 சீட் கொண்ட யூபிக்கு இப்ப இருக்கிற கணக்குல நம்ம போட்டு பார்த்தோம்னா 128 சீட் கிடைக்கும். 80க்கு 128. 40 சீட் கொண்ட பீகாருக்கு 70 கிடைக்கும். 25 சீட் கொண்ட ராஜஸ்தானுக்கு 31 கிடைக்கும். 29 சீட் கொண்ட மத்திய பிரதேசுக்கு 47 கிடைக்கும். மகாராஷ்டிராவுக்கு 68 கிடைக்கும். ஆனா அதே மாதிரி ஈக்குவலா கேரளாவுக்கோ, தமிழ்நாட்டுக்கோ, ஆந்திராவுக்கோ, தெலுங்கானாவுக்கோ கிடைக்குமானா கிடைக்காது. என்றால் பழைய நிலைமையில சீட் இருக்கலாம். இப்ப கேரளாவுக்கு 20னா 20 இருக்கலாம். ஆனா பிற மாநிலங்களோட விகிதாச்சாரம் ஏறுற அளவுக்கு கேரளாவுக்கு ஏறணும், தமிழ்நாட்டுக்கு ஏறணும் இல்லையா? அந்த இடத்த அமித்ஷா டைரக்டா ஆன்சரே பண்ணலை. ப்ரோரேட்டாங்கிற அந்த ஒரு விஷயம் விகிதாச்சாரப்படினா மக்கள் தொகை விகிதாச்சாரப்படி தான் நான் எடுத்துக்கிடுவேன். ப்ரோரேட்டான்னு எடுத்துக்கிட்டாலும் இந்த எண்ணிக்கை கூடாது. அப்ப அமித்ஷா சொல்வது உண்மைக்கு புறம்பானது. திரு ஸ்ரீகாந்த் கருணேசி, ப்ரோரேட்டா அடிப்படையில இந்த மக்கள் தொகுதிகள் சீரமைக்கப்படும் அப்படின்னா அது தென் மாநிலங்களுக்கு இழைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய அநீதியாக மாறும். நீங்க மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் இது ஃப்ரீஸ் பண்ணப்பட்டது. அதை சரியாக தென் மாநிலங்கள் செய்திருக்கும் பொழுது இந்த மாநிலங்களுக்கு தொகுதிகள் குறைக்கப்பட்டா அது மிகப்பெரிய அநீதியாக இருக்காதா என்று தென் மாநிலங்கள் குரல் எழுப்ப தொடங்கி இருக்கின்றன. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் பேசியது ஒரு நாட்டின் உள்துறை அமைச்சராக அவர் தெரிவித்த மிக முக்கியமான கருத்து. அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு யாரும் சொல்லவே முடியாது. ஏன்னா ஆட்சியில் இருக்கிற உள்துறை அமைச்சகம் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான முடிவுகளை பற்றி அந்த துறை சார்ந்த அமைச்சர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதுவும் இல்லாமல் ப்ரோரேட்டாங்கிறதுல எங்கள் தலைவர் கூட அதில் தமிழ் மொழிபெயர்ப்பில் ஒரு விளக்கத்தை மிக துல்லியமாக அளித்திருக்கிறார். எந்த மாநிலங்களும் தற்போது இருக்கிற அவங்களுடைய விகிதாச்சார அடிப்படையில் எந்தவித மாற்றமும் இருக்காது அப்படின்னு. இன்னும் அவர் அதை தொடர்ந்து கொடுத்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட ரொம்ப தெளிவுபடுத்தி இருக்கிறார். அதாவது உதாரணத்துக்கு இப்போ ஷாமண்ணா சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு 300 சீட்டு அதிகரிக்கிறது என்றால் ஒட்டுமொத்த நாட்டுக்கு ஒரு 20% அதிகரிக்கிறது என்றால் அந்த 20% வளர்ச்சி ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் கொடுக்கப்படும். அதுபோல தான் அந்த வளர்ச்சி விகிதம் இருக்குமே தவிர இதை கற்பனையில கவலைப்பட்டா நம்ம என்ன செய்ய முடியும்? அதாவது மக்கள் தொகை அடிப்படையில் தான் நான் எடுத்துக்குவேன் அப்படிங்கறத உங்க தலைவர் சொல்றாரு. நீங்க ப்ரோரேட்டான்னு அதை டிரான்ஸ்லேட் பண்ணீங்க, ஒரு விகிதாச்சார அடிப்படைன்னு சொல்றாரு. அது மக்கள் தொகை அடிப்படையிலான விகிதாச்சாரமா, தொகுதிகளின் அடிப்படையிலான விகிதாச்சாரமா அப்படிங்கிறது தெளிவுபடுத்தப்படலை அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த கூட்டத்தை தொடர்ந்து ஒரு செய்தியாளர் கூட்டம் நடந்தபோது தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக அந்த கூட்டத்தில் சொன்னார். அந்த செய்தியாளர் கேட்ட கேள்விகளுக்கு அது இன்னும் துல்லியமான ஒரு விளக்கம் அளித்தார். ஏன்னா அங்கே நடந்தது எங்களுடைய பேச்சு கிடையாது. மத்திய அமைச்சர் பேசுகிறத மொழிபெயர்ப்பு மட்டும்தான் எங்களால் செய்ய முடியும். அதனால் அவங்க மிக தெளிவாக விகிதாச்சார அடிப்படையில் இந்த தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்று சொல்லிவிட்டு கூடுதலாக ஒன்று சொன்னார். அதாவது முன்னாடி இருந்த ஒரு அரசாங்கம், யூபிஏ அரசாங்கம், எதில் திமுக காங்கிரஸ் போன்ற இருந்த யூபிஏ அரசாங்கம் தான் இந்த மக்கள் தொகை அடிப்படையிலான ஒரு பங்கீடுகள் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ தென் மாநிலங்கள் யார் ரொம்ப முத்தாய்ப்பாக இந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் ஈடுபட்டார்களோ அந்த மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு 2023 பாரத பிரதமர் அவர்களே பேசியிருக்கிறார். துல்லியமாக பேசியிருக்கிறார், எந்த தென் மாநிலம் பாதிக்காதுன்னு. பிரதமர் சொல்கிறாரு தென் மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு. அமித்ஷா அவர்கள் நேற்று கூட மிக தெளிவாக சொன்னார், ஒரு சீட்டு கூட குறையாதுன்னு. விகிதாச்சார அடிப்படையில் கொடுக்கப்படும் என்றால் ஒட்டுமொத்த நாட்டுக்கு எந்த விகிதாச்சாரத்திலே
எம்பிக்களின் எண்ணிக்கை அதிகரிக்குமோ அதே விகிதாச்சாரத்தில் தான் வரும் என்னும்போது கற்பனையில் நான் வந்து மக்கள் தொகை தான் எடுத்துக்குவேன்னு இப்போ சியாமன் நான் சொல்கிற மாதிரி முதல்வர் சொல்கிற மாதிரி இவங்களாம் கற்பனையில் கவலைப்பட்டால் என்ன செய்ய முடியும்? ஒரு அரசின் உயர் பொறுப்பில் இருக்கிற அமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக அதை தமிழ்நாட்டுக்கு வந்து திரு ஷாம் ரெஸ்பாண்ட் பண்ண விரும்புறாரு. உண்மை இல்ல, அதாவது அது கான்ஸ்டிடியூஷன்ல இருக்குங்கிறதுனால தான் அந்த கவலை வருது. இப்ப வெறுமனே பிரதமரோ இல்ல மத்திய உள்துறை அமைச்சரோ வாய் வார்த்தையா கூறி பயன் இல்ல. அப்போ அரசியல் சாசனத்துல 71 இருந்து இருக்கு. ஸ்ரீகாந்த் சொன்னது ஒண்ணு சரி. முதல்ல வந்தது காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் பிக்சேஷன் கொண்டு வந்துச்சு. அப்ப ரீஅப்போர்ஷன்மெண்ட்லாம் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற கான்ஸ்டிடியூஷனல் ஸ்கீம் என்றால் அந்த கவலை வந்து கற்பனையான கவலை இல்ல, கான்ஸ்டிடியூஷன் அடிப்படையிலான கவலை. அரசியல் அமைப்பில் இருக்கக்கூடியதே தொகுதி மறுசீரமைப்பு இன்னைக்கு சரி கண்டிப்பாக ஏற்றுக்கொள்கிறேன். அதாவது இப்போ நிதி ஒதுக்கீடு எடுத்துக்கோங்க. 5 ஆண்டு திட்டங்களில் ஒதுக்கீடு செய்ததுக்கும் இப்போ நிதி ஆயோக் செய்கிறதுக்கும் ஒரு மாறுபாடு வந்திருக்கிறதா இல்லையா? அதாவது காலச்சூழலுக்கு ஏற்றபடி இதோட அணுகுமுறைகள் மாற வேண்டும். எப்போ வந்து தென் மாநிலங்கள் இவ்வளவு அழகாக ஒரு குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதில் நாட்டிற்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பை கொடுத்திருக்கிறதோ அந்த மாநிலங்கள் தண்டிக்கப்படக்கூடாது என்கிற எண்ணம் பிரதமருக்கு இருக்கிறது, உள்துறை அமைச்சருக்கு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த சட்டங்கள் எல்லாம் நம்மளை நெறிப்படுத்துவதற்கு நல்ல மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனால் நிதி பகிர்வுல அநீதி இருக்குதுன்னு தென் மாநிலங்கள் முறையிடுறாங்க. அதே போல ஒரு அநீதியைத்தான் தொகுதி இதுலயும் அமைப்பீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது போக ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு அதாவது நம்ம பேசு பொருள்ல இருந்து விலகி போய்டுவோம்னு நினைக்கிறேன். திரு ஷாம் அவர்களும் ஆட் பண்றாரு. நான் திருத்திக்கிறேன், விளக்கமா சொன்னீங்கன்னா திருத்திக்கிறேன். அதாவது நம்ம எப்போதுமே லாக்ஸ் பெர் எம்பி தான். அதாவது முதல்ல 7.3 லட்சமாக இருந்தது 51ல, 8.4 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி, 10.1 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி. இப்போ ஏதோ ஒரு வைக்க போறோம், 15 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இல்ல 18 லட்சம் பேருக்கு ஒரு எம்பின்னு வச்சீங்கன்னா கண்டிப்பா ஜனத்தொகை அடிப்படையில் தானே அது வரும். கற்பனையான கவலை இல்ல. இந்த ஜனத்தொகை அடிப்படைங்கிறது வந்து இல்ல இதுவரை முன்னாடி நடந்திருந்த இப்ப எப்படி நிதி ஆயோக்ல வெறும் இப்ப ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கொடுக்கக்கூடிய பங்கீடுகள் வந்து இதற்கு முன்னாடி எப்படி கொடுத்து கொண்டிருந்தார்கள்? அந்த மாநிலத்தோட தொழில் வளம் மக்கள் தொகை இது அடிப்படையில் தான் கொடுத்து கொண்டிருந்தது. இப்ப மக்கள் தொகை அதுல ஒரு சிறிய கூறாக தான் பார்க்கப்படுகிறது. அதுபோல இதிலும் மக்கள் தொகையும் கண்டிப்பாக பார்க்கப்பட்டாலும் அது ஒரு சிறிய கூறாகத்தான் இருக்குமே தவிர அதைவிட விகிதாச்சாரம் என்பது, அதாவது இப்போ என்ன பர்சன்டேஜில் நம்மளுடைய நாடாளுமன்றத்தில் நமக்கு எத்தனை சதவீதம் நம்மளுடைய பங்களிப்பு இருக்கிறதோ அது குறையாமல் பாதுகாக்கப்படும் என்ற வாக்குறுதி கொடுத்திருக்கும் போது அதை பற்றி பேசுபொருளே இங்கே தேவையில்லை. அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்றைக்கு மும்மொழியை பற்றி இங்கே மிகப்பெரிய சர்ச்சை வந்து கொண்டிருந்த போது மக்கள் எல்லாம் அதற்கு எதிராக மாநில அரசுக்கு எதிரான ஒரு கருத்தை மக்கள் உருவாக்கி அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலை வந்தபோது புதிதாக ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதை மறைக்க நினைக்கிறார்கள் என்றுதான் நாங்க இதை மிக தெளிவாக கருதுகிறோம். வேற ஒரு நெரட்டிவ் எடுத்து பழைய நெரட்டிவ் அப்படியே மறக்க செய்யணும். எப்படி இப்ப எல்லா மாநிலத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வந்து காமனா வைத்துக் கொள்வார்கள், அதன் அடிப்படையில தொகுதிகள் வந்து வரையறுக்கப்படும் சொல்றீங்களா? இல்ல, தவறான கருத்து. நான் அப்படி சொல்லல. இப்ப என்ன பங்களிப்பு நமக்கு இருக்கிறதோ நாடாளுமன்றத்தில் நம்ம பங்களிப்பு இருக்கிறதோ அதை சொல்லக்கூடிய உயரமோ இதுவோ எனக்கு கிடையாது. நான் எப்படி சொன்னேன்னா, நிதி முன்னாடி வந்து மக்கள் தொகை அடிப்படையில் மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு அது மக்கள் தொகை அடிப்படையில் பகிர்வுகள் கொடுக்கப்படுவது இல்லை. அதற்கு மேல் கொண்டு நிறைய கூறுகள் அதில் சேர்க்கப்பட்டிருக்கு. எல்லாருக்குமே பேலன்ஸ் பண்ணி எல்லாருக்கும் சமச்சீராக கிடைக்க வேண்டும் என்பதற்காக அத்தனை மாநிலங்களையும் உள்ளடக்கிய குழுவினர் தான் அதை முடிவு செய்கிறாங்க. அதே மாதிரி இதற்கும் இதை முதல்ல தீர்மானிக்கிறது வெறும் மத்திய அரசு தீர்மானிக்க போறது இல்லை. இதற்கான நீதித்துறை இருக்கிறது. கட்டுப்படுத்தியதற்கு பிறகு சென்சஸ் அடிப்படையில் இந்த தொகுதி சீரமைப்பு அப்படிங்கிறத பண்ணணும் என்பதன் அடிப்படையில் தான் அது ஃப்ரீஸ் பண்ணப்பட்டது. அப்போ மக்கள் தொகை ஒரு அடிப்படை கூறா இருக்கு, அதை நீங்க மறுதளிச்சிட முடியாது. அதுதான் பிரதமர் சொல்லி இருக்கிறார். இந்த அடிப்படையை உருவாக்கியது யூபிஏ அரசாங்கம். அவங்க இருக்கும்போது இதை ஒரு கொள்கை முடிவாக எடுத்திருக்கிறார்கள். இதன்படி இதுவரை வந்திருக்கிறது. இப்படி வந்தால் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படுகிறதே. காங்கிரஸ் என்ன பதில் சொல்லுது? புரியல. மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாமல் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு அது ரிவார்டு இல்ல, நிதி பகிர்விலையும் அவங்களுக்கு அது ரிவார்டு. நீங்க கான்ஸ்டிட்யூன்சி சீட் கொடுக்கறதுலயே ரிவார்டுனா
சொன்னதை செஞ்ச தென் மாநிலங்களுக்கு என்ன நீதி? இதைத்தான் 2023 எங்க பாரத பிரதமர் பேசும்போது இதே கேள்வியை காங்கிரஸை நோக்கி வைத்திருக்கிறார். இதை மற்றும் ஒரு கூறாக வைத்திருக்கிறீர்களே, அப்ப சிறுபான்மை மக்கள் இதனால பாதிக்கப்பட மாட்டாங்களா? இதனால தென் மாநிலங்கள் பாதிக்கப்படாதா? காங்கிரஸ் என்ன பதில் சொல்கிறதுன்னு 2023 கூட்டத்தில் அவர் தெளிவாக கேட்டிருக்கிறார். அதனால இதில் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிற எண்ணம் நாட்டின் உயரிய பதவியில் இருக்கிற பிரதமருக்கும் இருக்கிறது, உள்துறை அமைச்சருக்கும் இருக்கிறது. அப்படி நடக்காது என்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்த பிறகு கூட இதை பற்றிய ஒரு சர்ச்சையோ பேசுபொருள் அவசியம் இல்லை. இதற்கு அடுத்த கட்ட ஆலோசனைகள் தான் நம்ம சொல்லணுமே தவிர, இதுல ஒரு பாசிட்டிவா தான் நம்ம இருக்கணுமே தவிர, இதுக்கு வேற என்னன்னா இப்ப பத்திரிகை ஆகட்டும், மற்ற அறிவு சார்ந்த பிரமுகர்கள் ஆகட்டும், அரசியல் வல்லுநர்கள் ஆகட்டும், என்ன சொல்லணும் என்றால், ஓகே இப்ப நீங்க இது வேண்டாம் என்றால் எந்த இதுல வந்தா அவங்க பங்களிப்பு மாறாது என்று சொல்லிவிட்டார்கள். இன்னைக்கு 543 எனக்கு என்ன பர்சன்டேஜ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் இருக்கோ தட் இஸ் கோயிங் டு கண்டினியூ. இதில் என்ன பிரச்சனை இருக்கிறது? இதில் ஒன்றுமே இருக்க போகிறது. நமக்கு எண்ணிக்கையில் ஒன்று கூட குறையாது. மற்றவர்களுக்கு எத்தனை சதவீதம் அதிகரிக்கிறதோ அதே சதவீதம் தான் எனக்கும் அதிகரிக்க போகிறது. அதில் அவங்களுக்கு ஜாஸ்தி வருது, எனக்கு கம்மி வருதுங்கிற பேச்சுக்கே இடமில்லை. இதை மிக தெளிவாக துல்லியமாக உள்துறை அமைச்சர் தெரிவித்து விட்டார். எவ்வளவு விகிதம் அதிகரிக்கும் என்பதை தெளிவுபடுத்தலங்கிறதும் ஒரு கேள்வியா இருக்கு. நம்ம லட்சுமி ராமச்சந்திரன் அவர்களுடைய பார்வையை பெறுவோம். லட்சுமி ராமச்சந்திரன், யூபிஏ கவர்மெண்ட் அவர்கள் வகுத்தது தானே இந்த மக்கள் தொகை அடிப்படையில் இந்த தொகுதி மறுசீரமைப்பு. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? அதைத்தான் மோடி அவர்களும் கேட்கிறாரு அப்படின்றாரு. வணக்கம். சாருக்கு அடிப்படை புரிதலே கொஞ்சம் ஷேக்கியாக இருக்குது. இது யூபிஏ அரசாங்கம் வகுத்தது இல்லை, மக்கள் தொகை அடிப்படையில் தான் ரெப்ரசன்டேஷன் இருக்கணுங்கிறது நம்ம கான்ஸ்டிடியூஷன் சொல்கிற ஒரு விஷயம். ஓகே, நம்ம இப்போ நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது எப்படி செய்வாங்கன்னா, அதுக்காக ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை மத்திய அரசாங்கம் போடுவாங்க. அந்த கமிஷன் அவங்க எடுக்கிற முடிவு தான் பார்லிமெண்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்டேட் அசம்பிளிஸ் சட்டப்பேரவைகளில் ப்ரெசென்ட் பண்ணப்படும். இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படிங்கிற அந்த அவங்க எடுக்கிற முடிவை எந்த ஒரு நபரும், எந்த மாநிலமும், ஈவன் சென்டர் கூட அதை ஒரு கோர்ட்டில் போய் அதை கண்டெஸ்ட் பண்ண முடியாது. அவங்க எடுக்கிற முடிவு தான் ஃபைனல். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, முதலமைச்சர் திரு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் இந்த ஒரு முக்கியமான பாயிண்ட்டை இந்த சமயத்தில் ரேஸ் பண்ணது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நமக்கு தெரியும் இவங்களோட ட்ராக் ரெக்கார்டு. இப்போ இருக்கிற ஒன்றிய அரசோட ட்ராக் ரெக்கார்ட் நமக்கு தெரியும். அவங்களுக்கும் இந்த கன்சல்டேட்டிவ் டிசிஷன் மேக்கிங், அதாவது எல்லாரையும் கேட்டு எல்லாரோட கருத்தையும் கேட்டு ஒரு கன்சென்சஸ் கொண்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவை எடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு நிச்சயமாக வராத ஒரு விஷயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் லாஸ் ஆகட்டும், அதாவது விவசாய சட்டங்களாக இருக்கட்டும், இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்களே NEP கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு கல்விங்கிறது கன்கரண்ட் லிஸ்ட்டு. அதில் இருக்கிற ஒரு விஷயத்துக்கு அவங்க மட்டும் ஒரு பாலிசியை டிவைஸ் பண்ணிவிட்டு அதை மாநில அரசாங்கங்கள் கட்டாயமாக கடைப்பிடிக்கணும் அப்படின்னு அவங்க மேலே திணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கன்சல்டேட்டிவ் டிசிஷன் மேக்கிங்க்கும் நம்ம ஒன்றிய அரசுக்கும் ரொம்ப தூரம். அதனால் இப்பயே நம்ம பேசிடுறது, ஏன்னா நம்ம மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட போகிறோம். நம்ம மட்டும் இல்லை, நான் தமிழ்நாடு, தென் மாநிலங்கள் இருக்கிற தென் மாநிலங்கள், அதாவது நம்ம சவுத்தில் இருக்கிற மற்ற மாநிலங்கள், அது மட்டும் இல்லை, நீங்கள் நார்த் ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸும் இதில் ரொம்ப லூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வட மாநிலங்களில் சின்ன மாநிலங்கள் இருக்காங்க இல்லையா, ஹரியானா, பஞ்சாப், அந்த மாதிரி மாநிலங்களும் இதனால் ரொம்பவும் பாதிக்கப்பட போகிறாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேட்ஸ், யூபி, பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், இவங்களோட பிரதிநிதித்துவம் தான் இந்த என்டையர் எக்ஸசைஸில் கூடும். அதனால் என்ன ஆகும்னா, ஃபெட்ரல் ஸ்ட்ரக்சரே பாதிக்கப்படும். நீங்கள் நம்ம எம்பிஸ் எலெக்ட் பண்ணி அனுப்புகிறோன்னா அவங்க அவங்களோட கான்ஸ்டிடியூவன்சியோட ரெப்ரசன்டேட்டிவ் மட்டும் இல்லை, அவங்க இந்த மாநிலத்தோட ரெப்ரசன்டேட்டிவ். இங்கே இருக்கிற மக்களோட குறைகள் என்ன, இந்த மக்களோட கன்சர்ன்ஸ் என்ன, அதெல்லாம் பற்றி பாராளுமன்றத்தில் பேசக்கூடியவங்க. இப்போ நம்மளோட எம்பிஸ் குறைஞ்சிட்டாங்கன்னா அந்தந்த கான்ஸ்டிடியூவன்சி மட்டும் பாதிக்கப்படாது, நம்ம என்டையர் மாநிலமே, நம்மளோட குரல் அந்த
வலு வந்து பாராளுமன்றத்தில் குறைஞ்சு போயிடும். அதனால இது ரொம்ப முக்கியமான விஷயம். கரெக்டான நேரத்தில் நமது முதல்வர் அவர்கள் வந்து எழுப்பியிருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராசஸ்ல இதை கொண்டு போறாங்க. ஏன்னா அனைத்து கட்சி கூட்டம் வந்து கூட்டியிருக்கிறாங்க. இதுல வந்து எல்லாரோட கருத்தும் வந்து எல்லாருக்கும் சொல்றதுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்க போகிறாங்க. திரு அமித்ஷா அவர்களும் மத்திய அரசாங்கமும் இதை எப்படி அணுகணும்னா, அவங்களும் இதே மாதிரி ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி எல்லாரோட கருத்தும் தான் கேட்கணுமே தவிர, இந்த மாதிரி பொதுக்கூட்டத்தில் நான் பதில் கொடுக்குறேன் அப்படின்னு போகிற வாக்கில் அவர் சொல்கிறது என்னன்னு கூட ஒரு கிளாரிட்டி இல்லாத சொல்லிட்டு போகிறது வந்து இது கரெக்டான அணுகுமுறை இல்லை. அதாவது சகோதரி பேசுகிறதுல வந்து எனக்கு சில தயக்கங்கள் இருக்குது. அதை அவங்க தெளிவுபடுத்தினா நல்லாயிருக்கும். அதாவது அவங்க ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறாங்க, இந்த முடிவை மத்திய அரசு எடுக்க போவதில்லை, இதற்கென்று ஒரு சட்டப்பூர்வமான ஒரு கமிட்டி உருவாக்கப்பட போகிறது, அந்த சட்டப்பூர்வமான அமைப்பு தான் இந்த முடிவை எடுக்க போகிறது, அதனால அந்த கமிட்டியின் முடிவு தான் இறுதியானது, அதிலே மத்திய அரசு கூட தலையிட முடியாதுன்னு அவங்க சொல்றாங்க. அப்ப இதை ஏன் மத்திய அரசின் மீது இதை நீங்க வந்து திணிக்க பாக்குறீங்க? ஒரு விஷயம் என்னோட இதை முடிச்சிடறேன், விளக்கம் அவங்க சொல்லட்டும். ரெண்டாவது விஷயம் சொல்றாங்க, ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி ரெண்டாவது விஷயம், நாடாளுமன்றத்திலயும் அவை தலைவர் வந்து ரெப்ரசன்டேஷனை வந்து அவங்க டிசைட் பண்ணலாம். அப்படிங்கிறப்ப அதிகமான மாநிலங்கள்ல பாஜக தான் ஆளுகிறது. எகெயின் இதற்கு முன்பு முக்கியமான பதவிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு குழுவுல எப்படி ஒரு ஜனநாயக ரீதியான பிரதிநிதித்துவம் இல்லையோ அதே மாதிரிதான் இது மாறும் என்கின்ற ஐயம் இருக்கு. எப்படி மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள், நீங்க எப்படி ஜனநாயக பிரதிநிதித்துவம் இல்லைங்கிறீங்க? அதிக மாநிலங்கள் ஜனாதிபதி ஆட்சியா நடக்கிறது. லட்சுமி மேடத்துக்கு நான் சொல்றேன் இன்னொரு கேள்வி. தேசிய கல்விக் கொள்கையை பத்தி சொல்றாங்க. இல்ல ரெண்டாவது கேள்வி சொல்றேன், ரெண்டு டவுட். இல்ல ரெண்டாவது சொல்லுங்க, இன்னொரு சுருக்கமா சொல்றேன். இல்ல தேசிய கல்விக் கொள்கை ராஜீவ் காந்தி ஏற்படுத்தினார் 1986. எந்த மாநிலத்தை கேட்டு ஏற்படுத்தினாரு? சார் ப்ளீஸ் வெயிட். லட்சுமி மேம், நான் ரிமோட்ல இருக்கிறேன் சார், உங்க முகத்தை என்னால பார்க்க முடியாது. நீங்க கூட பேசிட்டு இருந்தீங்கன்னா என்னால பதில் சொல்ல முடியாது. எலெக்ஷன் கமிஷன் ஒரு இண்டிபெண்டன்ட் அட்டானமஸ் பாடி. அவங்க வந்து இண்டிபெண்டன்ட் அட்டானமஸ் பாடி, அவங்க வந்து இண்டிபெண்டா அவங்களோட டிசிஷன்ஸ் எடுக்கணும். இன்னைக்கு நம்ம இன்னையோட நிலைமை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். எலெக்ஷன் கமிஷன் இண்டிபெண்டாக ஆக்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, எலெக்ஷன் கமிஷனரை, சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை ஒரு 3 மெம்பர் கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணணும். அதாவது பிரைம் மினிஸ்டர், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், இந்த 3 பேர் குழு தான் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். ஆனால் இன்னைக்கு அந்த ஆர்டரையே மாற்றிட்டு ஒரு பயஸ்டா ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி, அதாவது ஹோம் மினிஸ்டர் அண்ட் பிரைம் மினிஸ்டர் எடுக்கிற டிசிஷன் தான் ஃபைனல். அவங்க யாரை கை கட்டுறாங்களோ அவங்க தான் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக அப்பாயிண்ட் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமையை கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ உங்களோட நீங்கள் அந்த ஒரு கமிஷன் வந்து பிஜேபி அரசாங்கம் அப்பாயிண்ட் பண்ண போகுதுன்னா அது எப்படி ஒரு பயஸ்ட் அப்பாயின்மெண்ட்ஸாக இருக்கும், அவங்களோட டிசிஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே வந்து ஒரு 10-11 வருஷமாக பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் இந்த புதுசாக இவங்க அமைக்க போகிற இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் மட்டும் அட்டானமஸாக செயல்பட போகுது அப்படிங்கிற அதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். ஆனால் நாங்களும் மக்களும் நம்புறதுக்கு தயாராக இல்லை. இன்னும் இந்த கமிஷன் அமைக்கப்பட்டு இரண்டாவது நீங்க சொன்னீங்க தேசிய கல்விக் கொள்கையை பத்தி. தேசிய கல்விக் கொள்கையை பத்தி சொன்னாங்க. அதுல வந்து எல்லாரையும் கேட்டா முடிவு எடுத்தீங்கிறாங்க. 1986 ஹிந்தி கட்டாயம் அப்படின்னு சொல்லி ராஜீவ்காந்தி அவர்கள் கல்விக் கொள்கையை உருவாக்குனாரு, தேசிய கல்விக் கொள்கை. அது எத்தனை மாநிலங்களை கலந்து ஆலோசித்து உருவாக்குனாங்க, எத்தனை அரசியல் கட்சிகளை கேட்டாங்க. அதாவது இவங்க அதே மாதிரி இவங்க ஆட்சி காலத்தை எலெக்ஷன் கமிஷன் பட்ட பாடுகள் எல்லாம் தெரியாதா? எமர்ஜென்சி காலத்திலையும், இந்திரா காந்தி காலத்திலையும், ராஜீவ் காந்தி காலத்திலையும். அதனால காங்கிரஸ் இதை பேசுறதுக்கான எந்த முகாந்திரமும் இல்லை. எலெக்ஷன் கமிஷனை கைப்பாவையா பயன்படுத்துறது காங்கிரஸ். இந்த எஜுகேஷன், ஸ்கூல் எஜுகேஷன்ங்கிறது வந்து 76, அதாவது எமர்ஜென்சிக்கு முன்னாடி வரைக்கும் அது ஸ்டேட் லிஸ்ட்ல தான் இருந்தது. அதுக்கப்புறம் அது கன்கரண்ட் லிஸ்ட்ல மூவ் பண்ணப்பட்டது. திரு ராஜீவ் காந்தி அவர்கள் வந்து ஒரு சென்டர்ல ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அதை வந்து கஸ்டமைஸ் பண்றதுக்கான எல்லா உரிமைகளும் எல்லா ஸ்டேட்டுக்கும் இருந்தது. நம்ம எப்பவுமே தமிழ்நாட்டில்
2 லாங்குவேஜ் பாலிசி தான் ஸ்கூல் எஜுகேஷனை பொறுத்த மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வரோம் எல்லா விஷயங்கள்லையும், எஸ்பெஷலி ஸ்கூல் எஜுகேஷனில். ஸோ அதை வந்து ராஜீவ்காந்தி தடுத்து நிறுத்தலையே. உங்களுக்கு நாங்கள் மத்திய நிதியை கொடுக்க மாட்டோம், நீங்கள் 2 எஜுகேஷன் பாலிசி நாங்கள் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு என்னைக்காவது ஏதாவது காங்கிரஸ் கவர்மெண்ட் சொல்லியிருக்கா? ஓகே, ஹிந்தி கட்டாயமா இருந்ததா இல்லையா மேடம்? அந்த பாலிசில ஹிந்தி கட்டாயமாக இருந்ததா இல்லையா? ஆம் இல்லைன்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டுல ஹிந்தி சொல்லி கொடுத்திருக்காங்க. நம்ம பிரதிநிதித்துவத்தை பத்தியும் தொகுதி மறுசீரமைப்பு பத்தியும் பேசுவோம். மக்கள் தொகை அடிப்படையில ஹிந்தி கட்டாயமாக இருந்தது. 3 மொழி சிபிஎஸ்இ ஸ்கூல்ல ஹிந்தி கட்டாய பாடமாக இருந்தது. சார் நீங்க வேற டாபிக் ஹிந்தி கட்டாய பாடமாக இருந்தது, சிபிஎஸ்இ ஸ்கூல்ல கட்டாய பாடமா இருந்தது. சிபிஎஸ்இ ஸ்கூல்ல வந்து தமிழ் சொல்லி கொடுக்கலங்கற. நீங்க தமிழர் தானே? தமிழரா இருந்தா நீங்க முதல்ல என்ன கேட்கணும்னா, சிபிஎஸ்இ போய் எங்க மாநிலத்துல நடக்கிற சிபிஎஸ்இ பள்ளிகள்ல ஏன் தமிழ் சொல்லி கொடுக்கலன்னு போய் அவங்கள முதல்ல கேளுங்க. நீங்க தமிழர் தானே? அதான் உங்களை கேக்குறேன் மேடம். நீங்க ஆட்சியில் இருந்தப்ப பண்ணல, நாங்க பண்ணிருக்கோம். தமிழ் கட்டாய பாடமாக்கி இருக்கோம், தமிழ் பயிற்று மொழி ஆக்கி இருக்கோம். தமிழ்நாட்டுல தமிழ் படிக்காம படிக்க முடியாதுங்கிற நிலையை நாங்க உருவாக்கி இருக்கோம். நீங்க ஹிந்தி கட்டாயம்னு சொன்ன உங்களுக்கு கல்விக் கொள்கையை பத்தி பேச காங்கிரசுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை. சார், சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல தமிழ் சொல்லி கொடுக்குறாங்களா? பிரெஞ்சு படிக்கிறாங்க, சமஸ்கிருதம் படிக்கிறாங்க. கேந்திர வித்யாலயால போய் பாருங்க, சமஸ்கிருதம் படிக்கிறாங்க, செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி படிக்கிறாங்க. தமிழ் கற்பிக்கிறதுக்கு டீச்சரே இல்லைன்னு சொல்லிட்டு ஆர்டிஐல ரெஸ்பான்ஸே வந்திருக்கு. ஓகே ஓகே, நீங்க இப்ப இருக்கிற கல்விக் கொள்கை 2020 தமிழ் கட்டாயம் மேடம். இப்ப நீங்க தொகுதி மறுசீரமைப்புக்கு சொல்லுங்க. சரி பார்வை வாங்கிட்டு வந்துறேன். ஓகே, திரு ரவிசங்கர் உங்களுடைய பார்வை. இந்த டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் இவங்க சொன்னதெல்லாம் கேட்டேன். அண்டு லக்ஷ்மி மேடம் பேசினாங்க இல்லையா, அந்த டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் அதை கேரி அவுட் பண்ணுறது டீலிமிட்டேஷன் கமிஷன். இந்த கமிஷன் அது ஃபேக்ட். இந்த கமிஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இண்டிபெண்ட் பாடி. அவங்க என்ன டிசிஷன் எடுக்கிறாங்களோ அந்த டிசிஷன் cannot be questioned. அந்த கமிஷனை பொறுத்த வரைக்கும் அதில் மெம்பர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அவர், தென் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், தென் ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கிற எலெக்ஷன் கமிஷனர், இவங்க எல்லாமே அதில் தான் இருப்பாங்க. அண்ட் அவங்க என்ன முடியும் அவங்களுக்குள்ள. அதுக்கப்புறம் எம்எல்ஏஸ் வந்து சபாநாயகர் வந்து பரிந்துரைக்கிறவங்க. இது வந்து இவங்க எடுத்ததுக்கு அப்புறம் திஸ் இன்ஃபர்மேஷன் இதில் வந்து என்ன மெஜாரிட்டி, அதாவது இவங்களுக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா மெஜாரிட்டி ப்ரிவைல்ஸ். எவ்வளோ பேர் இதுக்கு ஓட்டு போடுறாங்க. ஸோ எலெக்ஷன் இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் அதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தென் திஸ் வில் பி சப்மிட்டட், பார்லிமெண்ட்லேயும் சப்மிட் பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஸ்டேட் அசம்பிளிலையும் சப்மிட் பண்ணுவாங்க அவங்க ரிவ்யூக்கு. அதுக்கப்புறம் இதில் தான் கொஸ்டின் பண்ணலாம், இது பண்ணலாம். பட் என்ன கொஸ்டின் பண்ணாலும் முடிவு எடுத்தாச்சு. சார் நாங்கள் இதுக்கு மேலே சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா, பார்லிமெண்ட்ல இதுவரைக்கும் எத்தனையோ சட்டங்கள் கன்சர்ன் இல்லாம நிறைவேற்றப்பட்டிருக்கிறத நம்ம பார்ப்போம். விவாதங்கள் நடத்தப்படாமல் நிறைவேற்றப்பட்டிருக்கிறத பார்ப்போம். வகுப்பு வாரியத்திலிருந்து இன்னைக்கு யூஜிசி வரைமுறை வரைக்கும் மாநிலங்களுடைய கன்சர்னுக்கு எங்க மதிப்பு கொடுத்திருக்காங்க, ஃபெடரலிசம் எங்க காப்பாற்றப்படுகிறதுங்கிற கேள்வி இருக்கு. இதுல இந்த ஃபேர் ரெப்ரசன்டேஷன் இருக்கா? இப்ப தென் மாநிலங்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதிங்கிறதுனால நீங்க ஒரு ப்ரெஷர் குரூப்பா இவங்க இயங்கவே முடியாது. எல்லாமே அங்க வட மாநிலங்கள் எடுக்கக்கூடிய முடிவாக மாறி போயிடும். நான் சொல்லட்டுமா இதில்? இப்போ நீங்கள் இப்போ அமித்ஷா அவர் சொன்னது என்ன அப்படின்னா, எந்த ஒரு இதுக்கும் குறைவு இருக்காது, சீட்டெல்லாம் குறைக்க மாட்டோம்னாங்க. ஆனால் இது எல்லாமே இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 2026 வருஷம் அது வரைக்கும் ஒரு சேஞ்சும் பண்ண முடியாது. ஏன்னால் ஒவ்வொரு டீலிமிட்டேஷன் கமிஷனும் சென்சஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் செட் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ 2026 அப்புறம் என்ன, இப்போ இருக்கிற ரொம்ப ஷார்ட் பீரியட் 2026 அசம்பிளி எலெக்ஷன், இன்னும் வேற என்னென்ன ஸ்டேட்டுன்னு தெரியாது. 71 சென்சஸ் அடிப்படையிலேயே பண்ணலாமே அப்படின்றாங்க. 71 சென்சஸ் அடிப்படையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆர்டிகல் 84th அமெண்ட்மெண்ட். அந்த 84th அமெண்ட்மெண்ட் என்ன சொன்னாங்க, இல்லை 1991 சென்சஸை பேஸ் பண்ணி தான் இதை பண்ணணும்னு அப்போ சொன்னாங்க. தென் 87th அமெண்ட்மெண்ட் ஒன்று வந்தது. அதில் என்ன சொன்னாங்க, 1991 சென்சஸை பேஸ் பண்ணி பண்ணக்கூடாது, 2001 பேஸ் பண்ணி தான் பண்ணணும் நாங்கள். அதுக்கப்புறம் 2011 சென்சஸ் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. இல்லை, எல்லாமே ஸ்டாப்டு 2026 அப்புறம் தான். இதை 2003 கொண்டு வந்த டிசிஷன் 2026. 2026 இப்போ நடக்க போகிறது. ஈவன் லாஸ்ட் இதில்
இந்த விமன் ரிசர்வேஷன் பில் கொண்டு வந்தாங்க. அந்த விமன் ரிசர்வேஷன் பில்லு கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் டீலிமிட்டேஷன். ஸோ இந்த 2026 இந்த எலெக்ஷன் போயிடும். தென் பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்டிக்கல் 81 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தால், ஆர்டிக்கல் 81 பிரகாரம் மேக்சிமம் அதிகபட்சமாக ஒரு லோக்சபாவில் எவ்வளோ இருக்கலாம்னா 550 தான் இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்க முடியாது. ஸோ இஃப் அட் ஆல் இந்த டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ்லாம் பண்ணி முடித்து நாங்கள் இதை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் 81 கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். அதை கொண்டு வந்து அதில் வந்து நம்பர் ஆஃப் இது இவங்க சொல்லிட்டாங்க. இது பிரகாரம் இப்போ முன்னாடியே ஷாம் அவர்கள் சொன்னாங்க, அதாவது ஒவ்வொரு இதையும் சொல்லி இப்போ லேட்டஸ்ட் இது பிரகாரம் 10.11 லட்சம் 10.11 லேக்ஸ் அமெண்ட்மெண்ட் கொண்டுட்டு வரது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது இப்ப இருக்கக்கூடிய பாஜக. இல்ல, நான் என்ன ப்ராசஸ் சொல்றேன், கொண்டு வரணும். பட் அதுக்கு முன்னாடி சென்சஸ் எடுத்து முடிக்கணும் மேடம். சென்சஸ் எடுத்து அதான் கேக்குறாங்க, எதிர்க்கட்சிகளும் வந்து சென்சஸ் கேக்குறாங்க. அதுல வந்து காஸ்ட் சென்சஸும் எடுங்கன்னு சொல்றாங்க. ஒரு ஃபேர் ரெப்ரசன்டேஷன் இருக்கணும்னு அவங்க கேக்குறாங்க. கரெக்ட். அதாவது சென்சஸ் எடுத்து முடிச்சு அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன் கமிஷன் செட்டப் பண்ணி வரணும். 2026 அதை தாண்டி கூட போகும், 27 28 தெரியாது. ஸோ இதெல்லாம் போகிறச்ச இவங்க முன்னாடியே எல்லாம் இவங்க ஃபார் எக்ஸாம்பிள் இவர் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய கன்சர்ன் ரைஸ் பண்ணார், வேலிட் கன்சர்ன். அதாவது ஒவ்வொரு சீஃப் மினிஸ்டரும் சொல்லுவாங்க ஸ்டேட் லெவலில் எங்களுக்கு இது குறைந்து விடக்கூடாதுன்னு அவருடைய கன்சர்ன் நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஆனால் இதே மாதிரி சந்திரசேகர் ராவ் இந்த தெலுங்கானா சிஎம் அவருடைய சன் வந்து ராமராவ் அவரும் சொல்லியிருக்கார், கன்சர்ன் ரைஸ் பண்ணிருக்கார். பட் ஓவரால் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், டோட்டலி சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்தியாவில் 18% தான் பாப்புலேஷன். ஓவரால் இந்தியாவில் சவுத் இந்தியா கான்ஸ்டிடியூஸ் 18% பாப்புலேஷன். ஆனால் இவங்களோட ஜிடிபி எவ்வளோ கண்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35% ஜிடிபி சவுத் இந்தியா கண்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதுதான் அவங்க கன்சர்னாக இருக்குது. நான் முடிக்கிறேன், நான் அதெல்லாம் இன்னும் முடிக்கவே இல்லை. அதனால் இவங்க கேட்குறது என்ன அப்படின்னா, சார் நீங்கள் பாப்புலேஷனை மட்டும் பேஸ் பண்ணி பண்ணாதீங்க, எங்களுக்கு இதை தவிர எக்ஸ்ட்ரா க்ரைட்டீரியா ஜிடிபி இதெல்லாம் கூட கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ என்ன இப்போ பண்ணலாம், இவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இப்போ சொல்லியிருக்காங்க, நீங்கள் சொல்லலாம் இல்லை எங்களுக்கு ஃபர்தராக இந்த மாதிரி இப்போது ஃபண்ட்ஸ் டெவல்யூஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 15th ஃபைனான்ஸ் கமிஷன் 14th இதெல்லாமே டெவலப் பண்ணும்போது ஹாரிசான்டல் ஃபேக்டர்ஸும் ஒரு 6 ஃபேக்டர் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம். இப்போ 2026 இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் செட்டப் பண்ண போகிறாங்கன்னா ஆல் தி ஸ்டேட் இவங்க ரெப்ரசன்ட் பண்ணலாம். பாப்புலேஷனை பேஸ் பண்ணி மட்டும் நாங்கள் எடுத்துக்க முடியாது. ஏன்னா மறுபடியும் அதே மாதிரி எங்களுக்கு இப்போ 8 கோடி இருக்குது தமிழ்நாடு. மக்களவை தொகுதிகளுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் அந்த விகிதாச்சார அடிப்படையில் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது வந்து நியாயமானதா? அதை எப்படி பார்க்குறீங்க? அதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் விகிதாச்சாரம் பாப்புலேஷன் மட்டும் எடுக்க வேண்டாம், இந்த மாதிரி ஜிடிபி இதெல்லாம் கூட எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. எடுத்துக்கலாம். ஆனால் அப்படி எடுக்கும் போது தென் மாநிலங்களுக்கு அது வந்து அநீதியாக இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா உங்களுக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அதான் இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, மெட்ராஸ், சென்னை, தமிழ்நாட்டில் எல்லா அஃபீஷியல்ஸ் இருக்காங்க, இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் எம்எல்ஏஸ் எல்லாரும் சேர்ந்து சிஎம்க்கு சொல்ல போகிறாங்க. நான் இப்போ சொன்னேன் ஜிடிபி சேர்த்துக்குங்க அப்படின்னு. நாட் ஓன்லி ஜிடிபி, இன்னும் வேறு ஏதாவது சேர்த்துக்கலாமா அதையும் சொல்லுங்கள். ஏன்னா இப்போது ஃபைனான்ஸ் கமிஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஃபேக்டர், அதான் என்ன சொன்னாங்க, பாப்புலேஷன் மட்டும் எடுக்காதீங்க, மற்ற சவுத் இந்தியா மற்ற சைடெல்லாம் தமிழ்நாடெல்லாம் பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸ் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக பண்ணிருக்காங்கன்னு. உடனே என்ன பண்ணாங்க, அந்த ஹாரிசான்டல் ஃபேக்டர்ஸில் டெமோகிராஃபிக் பர்ஃபார்மன்ஸ், அதாவது எந்த அளவுக்கு பாப்புலேஷன் கண்ட்ரோல் குறைச்சி பண்ணிருக்காங்கன்னு சொல்லி அதுக்கு எக்ஸ்ட்ரா வைட்டேஜ் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டும் சார் இது வந்து நீங்கள் 1971 சென்சஸ், 2000 சென்சஸ் 550 சீட், 543 சீட், யூபிக்கு 80, தமிழ்நாட்டுக்கு 39 ஒன்று கொடுத்துருக்கீங்க. இப்போ நீங்கள் ரிவைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நாட் ஓன்லி பாப்புலேஷன், இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் வேணும், அது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி எல்லா ஸ்டேட், அதுக்கு தான் இப்போ 5ஆம் தேதி கூட்டிருக்காரு அப்படின்னா எல்லா கட்சி மீட்டிங் கூட்டிருக்காங்க. ஸோ இவங்க அது போல ஒரு கன்சர்ன்ஸ் வந்து நீங்கள் மத்திய அரசு எடுக்குதா? ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுதும் எதிர்க்கட்சிகளுடைய பார்வைகளை கேட்குதா? இப்போ முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறது போல ஏன் கூட்டுறது இல்லைன்னா காங்கிரஸ் கேட்குது, லட்சுமி மேம் அதை தான் சொன்னாங்க. அதாவது இது வரைக்கும் எந்த இதுக்கெல்லாம் மத்திய இது வந்து இந்த மாதிரி ஆல் பார்ட்டி இது மீட்டிங் கூட்டலன்னு சொல்ல முடியாது. அப்படி கூட்டினால் எவ்வளோ பொலிட்டிக்கல் பார்ட்டிகள் போய் ஜாயின் பண்ணுறாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க,
அதே நான் இதுவாக வைக்கிறேன். ஸோ அதாவது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கணும். என்ன பண்ணணும் இப்போ நான் சொல்லிட்டேன். இந்த இதில் பாப்புலேஷன் மட்டும் பேஸ் பண்ணி இருக்க வேண்டாம். வேறு என்னென்ன ஃபேக்டர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணலாம் அதையெல்லாம் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் எல்லா ஸ்டேட்டுக்கும் ப்ராப்பராக அவங்க எதிர்பார்த்த மாதிரி அவங்க திருப்திக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த நம்பர் ஆஃப் சீட்ஸ் கிடைக்குமா என்ன, தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே திரு மோசஸ், மக்கள் தொகை அடிப்படையில் சொல்லவே இல்லையே. தமிழ்நாட்டுக்கு தொகுதிகள் குறையும்னு ஒரு விஷயத்தை முன்வைக்கிறீங்க. தொகுதிகள் ஒன்று கூட குறையாது என்பதை அமித்ஷா அவர்கள் சொல்கிறாரு. அது வந்து விகிதாச்சார அடிப்படையில் இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை வந்து அது மொழிபெயர்க்கும் போது சொல்கிறாரு. எந்த இடத்துல இங்கே வந்து இது மக்கள் தொகை அடிப்படையில்னு சொல்லப்பட்டுச்சு, அதை ஏன் சொல்லாமல் அதை இன்டர்பிரட் பண்ணிவிட்டு நீங்களா அதை வந்து எதிராக பயன்படுத்துகிறீங்கன்னு கேள்வி வைக்கிறாங்க. அதாவது முதல்ல இந்த மாதிரி ஒரு ப்ரிகாஷன் ஆக்டிவிட்டீஸை வந்து முன்னெடுத்திருக்கக்கூடிய நம்மளுடைய முதல்வருக்கு என்னுடைய பாராட்டுகளும் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். முதல் விஷயம் என்னென்னா, இப்போ இந்த பாப்புலேஷன் பேஸ்டு வந்து நம்ம டீலிமிட்டேஷன் செட் பண்ணுறது வந்து வெப்ஸ்டர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் அதன் அடிப்படையில் 84th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பிரகாரம் 2026 பாப்புலேஷன் அடிப்படையில் நம்மளால் வந்து டீலிமிட்டேஷன் நம்ம வந்து செட் பண்ண வேண்டிய தேவை இப்போ ஏற்பட்டிருக்கு. இப்போ 2 விதத்தில் நம்ம அதை பண்ணலாம். அதுதான் பாசிபிள் வேவே. ஒன்று, இப்போ இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங்கில் 543 சீட்ஸ் இருக்குது. இப்போ அந்த 543 சீட்ஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணாமல் டீலிமிட்டேஷன் பண்ணுறீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு 8 சீட்டு குறையும். உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்களுக்கு அவங்களுடைய பாப்புலேஷன் ரேஷியோ பிரகாரம் அவங்களுக்கு கூடுதலாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த பர்ஸ்பெக்டிவில் பார்த்தாலும் தமிழ்நாட்டுக்கு ஆபத்து தான். ஒருவேளை இவங்க ஏற்படுத்தி வச்சிருக்கிற 843 சீட்ஸ்க்கும் இவங்க வந்து பாப்புலேஷனை பேஸ் பண்ணி தமிழ்நாட்டுக்கு கூடுதலாக ஒரு 10 சீட்டு கொடுத்தாங்கன்னா கூட இதுவும் தமிழ்நாட்டுக்கு நெகட்டிவாக தான் அமையும். எதன் அடிப்படையில் நெகட்டிவ் அமையணும்னா, நீங்கள் 39 சீட்டு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம், நீங்கள் 10 சீட்டு கொடுத்தீங்கன்னா 49 சீட்டாக மாறும் அது. ஆனால் உத்தரப்பிரதேஷ்க்கு அவங்க 80லிருந்து 140க்கு போவாங்க. அப்போ என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ் பார்லிமெண்ட் டெமோக்ரஸியில் குறையும் பொழுது அப்போ எனக்கு ஒரு இயல்பாக ஒரு அச்சம் வருமா இல்லையா? அந்த அச்சத்தை தான் முதல்வர் அவர்கள் முன்கூட்டியே இப்போ வெளிப்படுத்தியிருக்கிறார். இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, வடகிழக்கு இந்தியாவை நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இப்போ வடகிழக்கு இந்தியாவில் இப்போ 7 சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த 7 சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அசாம், மிசோரம், நாகாலாந்து, மணிப்பூர் போன்ற மாநிலங்களுக்கெல்லாம் ஏன் ஒன்றிய அரசு அவங்க மேலே ஒரு கன்சர்னே இல்லாமல் இருக்கிறாங்க? ஏன் அப்படி இல்லாமல் இருக்கிறாங்கன்னா அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, அவங்க கிட்ட இருந்து நிறைய எம்பி சீட்ஸ் அவங்களுக்கு கிடையாது. இப்போ அவங்க மேலே வந்து எந்த விதமான ஒரு பொலிட்டிக்கல் கன்சர்னும் கிடையாது. இப்போ மணிப்பூர் கூட 10 எரியும் பொழுது பிரதமர் அங்கே ஏன் போல அப்படின்னா, அப்போ அங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் எண்ணிக்கை ரொம்ப குறைவு. 1 சீட்டு 2 சீட்டு, அதிகபட்சம் அசாமில் வந்து 10 சீட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதன் அடிப்படையில் அப்போ என்னன்னா, பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு இடத்துல வந்து முக்கியத்துவம் குறையும் பொழுது இவங்க யூனியன் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கன்சர்ன் குறையும். இது என்ன ஒரு விஷயத்துக்கு உருவாக்கும்னா, இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா இந்த பொலிட்டிக்கல் பவருங்கிறது வந்து குறிப்பிட்ட ஒரு மாநிலத்தில் தான் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருந்தது. அது உத்தரப்பிரதேஷ். 80 எம்பி கான்ஸ்டிடுவன்சிஸ் அங்கே இருக்கிறாங்க. அப்போ அந்த 80 கான்ஸ்டிடுவன்சிஸ் அங்கே இருக்கிறது இப்போ என்ன ஆகும்னா, அது அப்படியே வந்து என்லார்ஜ் ஆகும். இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்னு சொல்லக்கூடிய எல்லா மாநிலங்களுமே இப்போ உத்தரப்பிரதேஷில் வந்து 80 சீட் இருக்கு, பீகாரில் 40 இருக்கு. இது ரெண்டுமே நீங்க ஆட் பண்ணி பார்த்தா 120 சீட் வருது. அப்போ அதாவது நீங்க சொல்றது போல தமிழ்நாட்டுக்கு ஒரு 25% அதிகம்னா அங்க 78-100%ங்கிற அளவுக்கு சீட் வந்து அதிகமாகும். சீட்ஸ் வந்து அதிகமாகும். ஒரு ஃபேரான ரெப்ரசன்டேஷனாவே இருக்காது. இப்போ என்னன்னா, இப்போ எனக்கு இருக்கிற த்ரெட் என்னன்னா, நீங்க வந்து பாப்புலேஷனை பேஸ் பண்ணி எந்த ஆஸ்பெக்ட்ல மேற்கொண்டாலும் அது தமிழ்நாட்டுக்கு நெகட்டிவா தான் அமையும். ஏன்னா நம்ம பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஸ்கீம்ஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறோம். 70களில் இது அதாவது பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஸ்கீம்ஸை ஒன்றிய அரசு சொல்லும் பொழுது இட் இஸ் நாட் அ மேண்டேட்டரி, அது வந்து கட்டாயம் கிடையாது. அதை வந்து சொன்னாங்க. ஆனால் அதுக்கான நிதி திரட்டக்கூடிய வேலையை, அதுக்கான வந்து பாலிசிஸ் மேக் பண்ணக்கூடிய வேலையை, திட்டங்களை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணக்கூடிய வேலையை தொடர்ந்து மாநில அரசுகள் தான் செஞ்சாங்க. எல்லா மாநில அரசுகளும் குறிப்பாக தமிழ்நாடு அந்த பிரச்சாரத்தை வந்து பொது போக்குவரத்துலையும் சரி, திரைப்படங்கள் மூலியமாகவும் சரி, அதை மக்கள் மத்தியில் அதிக விழிப்புணர்வு கொண்டு வந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் நம்மளுக்கு வந்து பர்த் கண்ட்ரோலை நம்ம ரெடியூஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இவங்க அதற்கு மாறா நார்த் இந்தியாவில் எந்த விதமான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்கன்னா, இந்துத்துவ தலைவர்களும் ஏன் மோகன் பகவதே சில இடங்களில் பேசக்கூடிய வீடியோ இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, முஸ்லீம்ஸ்லாம் வந்து 5 பிள்ளை பெற்றுக்கிறாங்க, இந்துக்களுடைய பாப்புலேஷன்ஸ் ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கு, நீங்க வந்து அதிகமாக வந்து குழந்தை பெற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவா ஒரு ரெக்ரெசிவ் கான்செப்ட்ல பேசக்கூடிய இவங்களுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டாவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அந்த வெர்ஷன்ல பிரச்சாரம் மேற்கொண்டாங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. ஒட்டுமொத்த இந்தியாவோட நலன்ல இருந்து நம்ம பாப்புலேஷன் கண்ட்ரோல் ரெடியூஸ் பண்ணோம். அதுக்கு கிடைச்ச ஒரு பரிசா இது. அப்போ என்னுடைய பொலிட்டிக்கல் இது வந்து நம்ம பாஜக மேல் மட்டும் முன்வைக்கக்கூடிய ஒரு கேள்வி. அந்த 10 வருஷத்துல மட்டுமே பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சா? மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும்ங்கிற ஒரு விஷயம்
கட்டாயம் இல்லை. ஆனா அதை தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்கள் முழு மூச்சா திட்டங்கள் வகுத்து அவேர்னஸ் ஏற்படுத்தி செயல்படுத்தினாங்க. அந்த சமயத்துல நார்த் இந்தியாவில் அந்த கட்டுப்படுத்தல் நடக்கல அப்படின்னா அது யாருடைய பொறுப்பு? அது யாருடைய பொறுப்புனா அங்க அந்த நார்த் இந்தியாவில் இருந்த ஆட்சியாளர்களுடைய பொறுப்பு, அங்க இருந்த இந்துத்துவ அமைப்புகளுடைய பொறுப்பு. அவங்க தான் அதை வந்து வேற ஒரு விஷயமா ப்ரோவோக் பண்ண ஆரம்பிச்சாங்க. முஸ்லிம்ஸ் வெர்சஸ் இந்து அப்படின்ற மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் டயலாக் கொண்டு போக ஆரம்பிச்சாங்க. நான் சொல்ல வர விஷயம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய வந்து வடகிழக்கு இந்தியா எப்படி ஒரு முக்கியத்துவம் பெறாத ஒரு மாநிலங்களா மாறி இருக்கோ, ஏன் அது அப்படி மாறிச்சுன்னா அதற்கான ரீசன் என்னன்னா அவங்களுக்கான ப்ராப்பர் ரெப்ரசன்டேட்டிவ் அங்க இல்ல. நீ ஓட்டு போடலாம் இல்லங்க, நான் முடிச்சிடுறேன் நீ அதுக்கப்புறம் நீங்க இன்னைக்கு 7 சிஸ்டர்ஸ்னு சொல்லப்படுற இடத்துல ஒரு முடிவுக்கு இல்ல எனக்கு சேர்த்து நீங்க விளக்க சொல்லுங்க. சூழல் ஏற்படும். நீங்க வந்து இன்னைக்கு நார்த் ஈஸ்ட்ல எங்களுடைய ஆட்சி தான் எல்லா மாநிலங்களிலும் நடக்கிறது. அதனால தான் பாஜகவை மக்கள் அங்க தேர்ந்தெடுத்து இன்னும் நார்த் ஈஸ்டுக்கு தனி அமைச்சக பிரிவு உருவாக்கி இருக்கோம். அவங்கள கவனிக்கிறதுனால தான் அத்தனை 7 சிஸ்டர்ஸும் பாஜகவை தேர்ந்தெடுத்து இருக்கிறார்கள். அதனால நீங்க வந்து அதை நாங்க கவனிக்காம இருக்கோம். நீங்க ஒரு பொய்யை சொன்னீங்கன்னா அதை ஒத்துக்க முடியாது. பார்லிமென்ட்ல உங்களுக்கு ஒரு பெரிய மணிப்பூரை கண்டுக்கல. எங்க உள்துறை அமைச்சர் போயிருக்கார் மேடம். அங்க பாருங்க, கள்ளச்சாராய சாவு நடந்தப்ப முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போகவே இல்லை. அதனால ஆனா அங்க வந்து பொறுப்போட நம்ம உள்துறை அமைச்சர் போயிருக்கிறார். அதனால நீங்க அதெல்லாம் ஒப்பீடு செய்யவே முடியாது. பிரதமருக்கு பல்வேறு பணிகள் இருக்கின்றன. இன்னும் சொல்ல போனா இவருக்கு பிசி காலம் வந்திருக்கிறதுனால இவருக்கு திமுகவுக்கு முட்டு கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய அவசியம் இவருக்கு மிகப்பெரிய அவசியம் இருக்கிறது. குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டதுக்கு காரணம் ஜனநாயகம் இருக்குது. மக்கள் தொகை பெருக்கத்தை வந்து ஃபேர் ரெப்ரசன்டேஷன் 7 சிஸ்டர்ஸ்க்கு இருந்தா அங்க ஒரு பயம் இருக்கும். நாளைக்கு இவங்கனால நமக்கு சீட்ஸ் இழக்கப்படும்ன்ற ஒரு பயம் இருக்கும். அவர்களுடைய குரல்கள் கேட்கப்படும்ன்றாங்க. இல்ல அது அப்படி இல்லாட்டி எப்படி தேர்ந்தெடுக்கறாங்க? மக்கள் ஆதரவு யாருக்கு இருக்குது? எங்களுடைய ஆட்சி தான் பெரும்பான்மையா நடக்கிறது. அக்செப்ட் பண்ணிக்காதவங்க, இவங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவங்க அவங்களுடைய வாக்கை இன்வாலிடேட் பண்றது, அவங்கள ஒரு இம்மெட்டீரியலா மாத்துறது, அதோட வேலையை தான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ ஹார்ட்கோர் ஹிந்து பெல்ட்ல இவங்களுக்கு அந்த பாப்புலேஷன் பேஸ்ல இவங்களுக்கு தேவையான ஆட்சி அமைப்பதற்கு தேவையான எண்ணிக்கையை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு பிரச்சனை தீர்ந்தது. கரெக்டா நம்ம இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்டேட்ல மட்டும் இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு ஆட்சியை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. டெமோக்ரஸியோட முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா? டீலிமிட்டேஷன் கமிஷன் இன்னும் அமைக்கப்படல இல்லையா? அந்த கமிஷன் எடுக்கக்கூடிய முடிவின் அடிப்படையில தானே அடுத்த முடிவுகள்லாம் எடுக்கப்படும். அப்ப இந்த கன்சர்ன் முன்வைக்கப்படாதா? பாருங்க, மக்கள் தொகையை குறைக்கவே இல்ல, அவங்களுக்கு இது ரிவார்டா அமைஞ்சிரும். மக்கள் தொகையை குறைச்ச மாநிலங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? கேள்வி வராது. அதாவது என்னுடைய விஷயம் என்னன்னா, இவங்க எல்லா விஷயத்திலுமே டியூ ப்ராசஸ் லாவை ஃபாலோ பண்ணி நடவடிக்கை எடுத்துக்கிறாங்களா? அப்படி ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்கா? இவங்க என்ன பண்ணாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வந்து கிரிமினல் மேனுவலை இந்தியாவில் இருக்கக்கூடிய வந்து 140 எம்பிஸ் நீங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டு தானே நீங்க நிறைவேற்றுறீங்க. சோ அப்ப நீங்க வந்து உங்களுடைய கடந்த கால பிராக்டிஸ்ல டியூ ப்ராசஸ் லாவை நீங்க எங்கேயுமே ஃபாலோ பண்ணது கிடையாது. எங்களுக்கு இருக்கிற பயம் இங்க டெமோக்ரஸில மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? மைனாரிட்டி ப்ரொடெக்ஷன் தான். இப்ப எங்களுடைய நாங்க பாதிக்கப்படுறோம் அப்படின்றதுனால நாங்க அதை தெரிவிச்சிருக்கிறோம். நான் வரேன், பொறுத்துருங்க. திரு ஸ்ரீகாந்த், சட்டத்தின் அடிப்படையில் எதைத்தான் பண்ணியிருக்கிறீங்க, அதுதான் பயமே அப்படின்றாங்க. அதாவது அவங்க பயம் வந்து ஒரு அடிப்படை இல்லாத ஒரு மக்களுக்கு ஒரு பதட்டத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு உருவாக்கப்படுகிற ஒரு புரட்டு செய்தி, பொய்யான செய்தி. நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ பேசுகிற அத்தனை பேரும் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒரு சட்டப்பூர்வமான ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும். அதை உருவாக்குறதுக்கு முன்னாடி சென்சஸ் எடுக்க வேண்டும். அதனால் இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் பொண்ணே பார்க்கல, கல்யாணமே பண்ணல, அதுக்கு முன்னாடி பிள்ளை எப்படி பிறக்கும் அப்படி பிறக்கும் நம்ம பேசுகிற மாதிரி, அதாவது முதிர்ச்சி இல்லாமல் நம்ம எல்லாருமே பேச ஆரம்பித்திருக்கிறோம். இதை நான் முதல்வருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். என்னவென்றால் முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்க வேண்டும், அதன் பிறகு ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன் வரணும். அதில் எல்லா மாநிலங்களும் பங்கெடுக்கலாம். நம்ம எம்பிக்கள் அத்தனை பேரும் குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இருக்க போவதில்லை. எல்லா மாநிலங்களும் ஒரு நிமிஷம், எல்லா மாநிலங்களும் அவங்களுடைய பங்களிப்பை கண்டிப்பாக பெறுவார்கள், யாருக்குமே குறையாது என்று பிரதமரும் உள்துறை அமைச்சரும் மிக தெளிவாக மக்களுக்கு சொல்லிய பிறகும் கூட தேவையற்ற ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இதன் மூலமாக ஒரு அரசியல் ஆதாயம் தேடத்தான் திமுக அரசு முயற்சிக்கிறது. அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி அதை பத்தி நம்ம பேசலாமே, முடிவெடுக்கலாமே அப்படின்றாங்க. வேற எப்படி செய்வாங்க? பாண்டு பத்திரத்தில் எழுதி உங்க கையில தருவாங்களா மேடம்? பாண்டு பத்திரத்தில் எழுதி தருவாங்களா? ஒரு யார் பேசுனது? சாமானிய மனிதர் பேசவில்லை, இந்த நாட்டின் உள்துறை அமைச்சர் பேசுகிறார்.
அவர் சொல்றார் பாதிப்பு இருக்காது அப்படின்ற உறுதி கொடுக்கிறார். அந்த உறுதி கொடுத்த பிறகு கூட இப்படியா சொல்லுவாங்க, போற போக்கில் சொல்லுவாங்க, எப்படி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? கோர்ட்ல வந்து சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அதாவது ஒரு நம்பகத்தன்மை இல்லாவிட்டால், அடிப்படை நம்பகத்தன்மை இல்லை, எல்லாத்துக்கும் கேள்வி கேட்கணும், எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்ணணும், அதுல ஒரு அரசியல் ஆதாயம் அடையணும் என்று ஆளும் மாநில அரசு முடிவு செய்து விட்டால் எல்லையே இல்லை. ஸ்ரீகாந்த் போறதுக்கு முன்னாடி காங்கிரஸ் மேல இல்ல, அதனாலதான் ஓரம் கட்டி உட்கார வைக்கப்பட்டிருக்கீங்க. 3 இலக்கம் கூட வர முடியாம காங்கிரஸ் இருக்கிறதுக்காக உங்க மேல மக்களுக்கு நம்பகத்தன்மை இல்லை. மாநில கட்சி கூட சுருங்கி இருக்கீங்க. டெல்லியில எவ்வளவு ஓட்டு வாங்கிருக்கீங்கன்னு பாருங்க. டெல்லியில உங்க ஓட்டு எண்ணி உங்களுக்கு நம்பகத்தன்மையை பத்தி பேசுங்க லட்சுமி மேடம். சின்ன சந்தேகம் தான். ஒரு I will take only 30 minutes 30 seconds சாரி. அதாவது உள்துறை அமைச்சர் சொன்னது ப்ரோ ரேட்டா கரெக்ட் தானே? அண்ணாமலை சொன்னது விகிதாச்சாரம் கரெக்ட் தானே? ஆனா ரெண்டுமே வேற வேற. ப்ரோ ரேட்டா அதோட மொழிபெயர்ப்பு தானே சார். விகிதாச்சாரம் ப்ரொபோர்ஷனேட். இப்போ உதாரணமா 15ஆம் தேதி நம்ம வேலைக்கு சேர்றோம்னா ஒரு மாசம் சம்பளம் 1ஆம் தேதி கொடுக்கும்போது 15 நாள் சம்பளம் தருவாங்க. அதே வந்து ஒரு பீஸா ஆர்டர் பண்ணோம்னா போர்ஷன் பண்ணி ப்ரொபோர்ஷனேட்டா தருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பே பண்ணுவோம். ரெண்டு வேற வேற. அதனாலதான் எங்களுக்கு இந்த சந்தேகம். அதாவது அமித்ஷா அவர்கள் பேசியது ஓரளவுக்கு ஸ்பெசிபிக், ஆனா அண்ணாமலை அவர்கள் பேசியது நான் ஸ்பெசிபிக். அமித்ஷா பேசுறதே அவர் மறுக்கிற மாதிரி இருக்காது. இல்லைங்கண்ணா, நீங்க சொல்றது வந்து ப்ரோரேட்டா பேசிஸுக்கும் நீங்க வந்து விகிதாச்சாரத்துக்கும் மொழிபெயர்ப்புல இருக்கக்கூடிய நீங்க மாறுபாடு இதை விட தெளிவாக அவர் வந்து இல்லங்க லீகல் டேர்ம்ல. அப்ப ப்ரோரேட்டாக்கு தமிழ்ல என்ன சொல்லுன்னு சொல்லுங்க. சொல்லாட்சி சொல்லுங்க. விகிதாச்சாரம் தான். நல்ல கேள்வி. ப்ரோரேட்டா வேற என்ன சொல்லாட்சி அங்க தர முடியும்? சம அளவு. நீங்க தமிழ் நம்மகிட்ட தமிழ் புக் இருக்குங்க. சட்டக்கல்வியை நம்ம தமிழ்ல கொண்டு வந்தோம். ரைட்டா? சம அளவு நம்ம தமிழாய்வு நடத்த வேண்டாம். இதையும் கடந்த ஒரு விளக்கத்தை விகிதாச்சாரம் ரெண்டு வித்தியாசம் பாருங்க. நீங்க தயவு செஞ்சு எடுத்து படிச்சு பாருங்களேன். இல்லங்க ரொம்ப தெளிவாக. சரி, இப்ப நீங்க தமிழ் சொல்லாடலை தவிர்த்து விஷயத்துக்கு நேரடியா வந்தா ஒவ்வொரு மாநிலமும் தன்னுடைய சரிங்க அதை விடுத்து அடுத்த கட்டத்துக்கு வாங்கங்கிறேன். அந்த தமிழ் சொல்லாடலை விட்டு விடுவோம். மொழிபெயர்ப்பு மேடையில அந்த நிமிடத்துல அது செய்யக்கூடியது இல்ல. சரி விட்டுருங்க. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து விட்டார் இல்லையா? அதே நாள் அதே நேரம் 1/2 மணி நேரம் அப்புறம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல தெளிவாக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே நம்ம ஒரு சென்சஸ் எடுத்து வெளியிடாம தான் இருக்கோம். அது கிட்டத்தட்ட 145 கோடி வருது நம்மகிட்ட இருக்கிற டோட்டல் இந்தியன் பாப்புலேஷன். தமிழ்நாடு பாப்புலேஷன் 4 கோடி 4.1 இருந்து 8.4 அந்த சென்சஸ் படி இருக்கு. பிகர் வெளியிடல. 2026 கூட புது சென்சஸ் நம்ம எடுக்கலாம். ஆனா இதுதான் அடிப்படைனா டோட்டலா எல்லாமே மாறிடும். அதுக்கு பதிலா நம்ம ஆர்பிட்டரியா 543 550 எம்பின்னு வச்சுக்கோங்க. 550 850 மாத்துறதுன்னா 300 மாறுது. 500க்கு 300 60%. அப்ப 60% நமக்கு சீட்டு கூடுமா? 39ல இருந்து 60% கூடுமா? இதான் கேள்வி. இவ்வளவுதான். அச்சோலாம் ஒண்ணும் இல்ல சார். இது நியாயமான கேள்வி. இந்த கேள்விக்கு தெளிவாக பதில் சொன்ன பிறகு கூட இதே நிகழ்ச்சியில இப்பவே நான் இதை 3 முறை சொன்ன பிறகு கூட உங்க ஐயம் தீரவில்லை என்றால் உங்க ஐயம் தீரவே தீராது. அப்ப அதாவது ஒரு விளக்கம் வந்து நீங்க இருக்கீங்க. அடடா மறுபடி சொல்லாடலை பற்றி கொண்டு அதாவது மேடை மேல மொழிபெயர்ப்பு அந்த நிமிடத்துல கொடுக்கப்படுகிறது. இன்னும் சொல்ல போனா அது தமிழ்ல சொன்னா சிக்கலாயிடும் தான் நான் ப்ரோரேட்டாவே சொன்னேன். ஆனா எங்க மாநில தலைவர் மக்களுக்கு இன்னும் புரிய வேண்டும் என்பது மிக தெளிவாக அழகாக. ஆனா அதுக்கு பிறகு திருத்தம் அதை விட தெளிவா சொல்லியிருக்கார் மாநில தலைவர். விகிதாச்சாரம்ங்கிறத சொல்லி அதுக்கான விளக்கமும் கொடுத்திருக்கிறார். நாம் என்னுடைய இறுதி கருத்தை பதிவு செய்யறேன் சார். அதாவது விகிதாச்சார அடிப்படை என்பதற்கான விளக்கத்தை அடுத்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பதிவு செய்திருக்கிறோம். இதுல என்ன சொல்லி இருக்கிறார் இப்ப மாநில தலைவர்? ஒரு சீட்டு கூட யாருக்கும் குறையாது மட்டுமில்ல, மற்றவர்களுக்கு எல்லாம் எந்த விகிதாச்சாரத்தில் அதிகரிக்கிறதோ அதே விகிதாச்சாரத்தில் தான் எல்லோருக்கும் அதிகரிக்கும். யாருக்கும் எந்த இழப்பும் இல்லை. அதனால இதுல வந்து யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அனைத்து கட்சி கூட்டம் தேவையில்லை. இன்னும் சொல்ல போற நடக்க வேண்டிய நிகழ்வுகள் நிறைய இருக்கிறது. அதற்கு முன்னாடி மக்களிடையே ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி ஒரு பொய்யான நேரட்டிவ் செட் பண்ணி அரசியல் ஆதாயம் தேடுகிறது திமுக. இதுதான் எங்க நிலைப்பாடு. நன்றி. இதுதான் எங்க நிலைப்பாடு. அரசியல் ஆதாயம் தேடுகிறது திமுக. நன்றி. அனாவசியமா சர்ச்சையை கலப்புறாங்க அப்படின்னு சொல்றாங்க.
தென் மாநிலங்களில் இருக்கிற முதலமைச்சர்கள் வந்து இதை பற்றி பேசாமல் வேற யாருக்கு இதை பற்றி பேசுறதுக்கான ரைட் இருக்கு? அவங்க தானே மக்கள், இங்கே இருக்கிற மக்களோட பிரதிநிதிகள் அப்படின்னா அவங்க தானே இதை பற்றி பேசணும். இதை எப்படி சர்ச்சை? இது வந்து பற்றி ஒரு பப்ளிக் டிபேட், ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஒரு முக்கியமான டெசிஷன் தட் அஃபெக்ட்ஸ் டெமோக்ரஸி, தட் அஃபெக்ட்ஸ் ஃபெடரலிசம். அந்த டெசிஷன் பற்றி ஒரு பப்ளிக் டிபேட் இருக்கக்கூடாது. ஏன்னா நாங்கள் தான் இத்தனை சீட்டு ஜெயிச்சிட்டோம், நாங்கள் தான் 3 முறை ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற அந்த அரகன்ஸ் ஒவ்வொருத்தரும், அது டாப்லேருந்து இங்கே இருக்கிற ஒரு செய்தி தொடர்பாளர் வரைக்கும் உங்களுக்கெல்லாம் யார் பேசுறதுக்கு ரைட்டு கொடுத்தா அப்படிங்கிற ஒரு அரகன்ஸோட பேசுறீங்க இல்லையா? அந்த அரகன்ஸ் தான் எங்களுக்கு வந்து ஒரு அச்சத்தை உண்டு பண்ணுது. இந்த கமிஷன் தான் டிசைட் பண்ணோன்னு ஒரு வாட்டி சொல்றாங்க, இன்னொரு முறை என்ன சொல்றாங்க, ஹோம் மினிஸ்டர் தான் அஷூரன்ஸ் கொடுத்துட்டாரு. இல்லை, எங்க மாநில தலைவர் தான் அஷூரன்ஸ் கொடுத்து. இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் இந்த கமிஷனோட டீலிமிட்டேஷன் கமிஷனோட மெம்பரா? இவங்களோட அஷூரன்ஸுக்கெல்லாம் என்ன வேல்யூ? அதெல்லாம் அந்த சந்தேகங்கள்லாம் எங்களுக்கு இருக்கதான் இருக்கு. அதனால எழுப்புறோம். அதனால யாரையும் ஒதுக்காம முதலமைச்சர் அவர்கள் அனைத்து கட்சிகள்லேருந்து பிரதிநிதிகளை கூப்பிட்டுருக்கிறாரு. நேற்றுக்கு தொடங்கின அந்த டிவிகேலேருந்து கூட அவங்களுக்கு கூட இன்விடேஷன் போயிருக்குன்னு கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லை, ஐ எம் ஷுர் இன்னும் கூடி விரைவில் வந்து தென் மாநிலங்களில் இருக்கிற முதலமைச்சர்கள் எல்லாம் மீட் பண்ணுவாங்க. இந்த பற்றி பப்ளிக் டிபேட் இருந்தே ஆகணும். இதை பற்றி மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு உண்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லாட்டா நம்ம கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள நம்மளோட அந்த பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது நம்ம கிட்டேருந்து பறிக்கப்பட்டு இருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு டிபேட், எல்லாரும் பேசியே தீரணும். ஓகே, திரு ரவிசங்கர், உங்களுடைய இறுதி பார்வை. இவங்க கூறின மாதிரி அந்த அளவுக்கு பிரதிநிதித்துவம் ரெப்ரசன்டேஷன் அவ்வளோ ஈஸியாலாம் எடுக்க முடியாது. ஷியாம் அவர்கள் ஆரம்பத்தில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்தார். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் 1977 என்ன இவங்க சொன்னாங்க, 10.11 லட்சம் பீப்புளுக்கு ஒரு எம்பி அப்படிங்கிற மாதிரி. அதை அப்படியே இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் எப்படி வரும், யூபிக்கு எவ்வளோ வரும், தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வரும்னு அதே இவங்க போட்டிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி அப்படி கொடுத்தோம் அப்படின்னால் இவங்க சொல்கிறது யூபி அண்டு உத்தராகண்ட் இவங்களுக்கு 3 டைம்ஸ் எக்ஸிஸ்டிங் இதை விட 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 39லேருந்து 76 அதுக்கு வரும் போட்டிருக்காங்க. அவர் சொன்ன அதே டேபிள் இதில் பார்த்தீங்கன்னா அப்போ கூட இது 2 டைம்ஸ், அது 3 டைம்ஸ். வெரி குட். அதாவது ஸோ இப்போ என்ன தெரியுது, அப்போ டைரெக்டாக அப்படியே இந்த ப்ரொபோர்ஷன் கொடுத்தோம். இந்த 10.11 இன்னைக்கு வந்து அதை அப்ளை பண்ண முடியாது. ஏன்னால் இட் மே பி 15 lakhs ஆர் 20 lakhs சொல்றாங்க, தெரியாது. ஸோ இதை தான் முன்னாடியே சொன்னேன். எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்கள் டீலிமிட்டேஷன் கமிஷன் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்டும் அவங்களுடைய கன்சர்னை சொல்லணுங்க. இதெல்லாம் தான் இப்போ ஃபைனான்ஸ் கமிஷன் 16வது ஃபைனான்ஸ் கமிஷன் ஆரம்பிச்சாச்சு. அதுக்கு உங்களோட இதெல்லாம் சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க, 50% ஃபண்ட்ஸ் வேணும்னு. அதே மாதிரி இதுக்கும் சொல்லுங்க, இதில் பாப்புலேஷன் பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது, மற்ற எல்லாமே இருக்கணும். திரு மோசஸ், இறுதி பார்வை. அதாவது இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, இப்போ வந்து பாஜக வந்து தனிப்பெரும் கட்சியாக வந்து தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி பிடிக்க முடியாததுக்கு போனதுக்கான காரணம் என்னென்னா, இந்தியா பிளாக் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கூட்டணி உருவானது தான் அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம். எதிர்காலத்தில் வந்து இப்படி ஒரு இந்தியா கூட்டணி போன்ற ஒரு பிளாக் உருவாகக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கம் இவங்களுக்கு இருக்குது. அதுக்கான அர்த்தம் என்னென்னா, இவங்க என்னென்னா இந்த டீலிமிட்டேஷனில் பெனிஃபிஷரி ஸ்டேட், நான் பெனிஃபிஷரி ஸ்டேட்னு இதை பிரிச்சுக்கலாம். இப்போது இந்த பாப்புலேஷன் பேஸில் இவங்க வந்து உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்களுக்கு இவங்க சீட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுனால, பீகார் போன்ற மாநிலங்களுக்கு சீட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுனால தேஜஸ்வியோ அகிலேஷ் யாதவோ இந்த மாதிரியான நடவடிக்கைகளை சப்போர்ட் பண்ணாமல் இருப்பாங்களா? என் ரிசல்ட் இப்போ நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்கன்னா நம்ம அதை வேணான்னு சொல்லுவோமா? அப்போது இந்தியா கூட்டணிக்கு உள்ளவே இருக்கக்கூடிய தலைவர்கள் மத்தியிலேயே இது மிகப்பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்தும். ரெண்டாவது, ஜனநாயகத்தில் ஒரு பெரிய சிக்கல் வரும்பொழுது அது மேலும் ஜனநாயகப்படுத்துறது தான் வந்து சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ என்னன்னா, நீங்கள் வந்து இந்த பாப்புலேஷன் பேஸ்டுக்குள்ளவே நீங்கள் போகாமல் இப்போ தமிழ்நாட்டுக்கு 39 சீட் இருக்குது, புதுச்சேரியோட சேர்த்து 40 சீட்டு, அப்படியே அதை 80 மாற்றிட்டு போங்க. அப்போ உத்தரப்பிரதேசில் இருக்குங்களா 80 சீட் இருக்குது, அதை அப்படியே டபுளாக மாற்றிட்டு போங்க. இப்போ நீங்கள் ஏற்படுத்தி வச்சிருக்கிற இந்த 843 இருக்குங்களா 1000 சீட்டுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணிட்டு போங்க. யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இதனால் வந்து இன்னமும் வந்து வேலைப்பாடுகள் குறைய தான் செய்யும். அப்போ நீங்கள் பாப்புலேஷன் பேஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலே நீங்கள் எந்த ஆஸ்பெக்டில் பார்த்தாலும் 543 அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டில் பார்த்தாலும் தமிழ்நாட்டுக்கு குறையும், இல்லை 843 ஆஸ்பெக்ட்லேருந்து பார்த்தாலும் அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு 10 சீட்டு கூட்டி கொடுத்தாலும் உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்கள் ரொம்ப அதிகமான ஒரு பவரை வந்து பெறக்கூடிய வாய்ப்பாக அது அமையும். அது என்ன ஆகும்னா, பார்லிமெண்ட்ல
இருக்கக்கூடிய நம்மளுக்கான முக்கியத்துவம் ரெப்ரசன்டேட்டிவ் பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் குறைக்கக்கூடிய ஒரு வேலையில ஒரு செயலில் தான் போய் இது முடியும். அதனால இந்த விஷயம் வந்து இந்த லெவல்ல தமிழ்நாடு முதலமைச்சர் இதை முன்னெடுத்துக்கிறது. நீங்க அப்படி டபுளா பண்ண சொன்னாலுமே கூட அப்ப கூட உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள் மக்கள் தொகை ஏன் குறைக்கலங்கிறது கேள்விதானே. இல்ல அந்த பிரச்சனை வந்து இப்போ நம்ம மக்கள் தொகையை குறைச்சிருக்கிறோம். இப்ப நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கணும் இல்லையா? இப்ப நம்மளுக்கு அதனால தண்டிக்கப்படக்கூடாது. ஒரு ரிவார்ட் கொடுக்கணும். மக்கள் தொகையை குறைச்ச மாநிலங்களுக்கு ஒரு ரிவார்ட் கொடுக்கப்பட வேண்டும்ங்கிறதும் பேசப்படணும்ல. கண்டிப்பா அது பேசப்படும். நான் என்ன சொல்றேன்னா இப்ப இருக்கிற அந்த ரேஷியோ இருக்குல்ல 543 இருக்குல்ல, இது அப்படியே நீங்க டபுளா மாத்துங்க. டபுளா மாத்திட்டு போனா இந்த பிரச்சனை கிடையாது. இந்த ப்ரொபோர்ஷனேட் அப்படியே நீடும். அப்போ நீங்க வந்து பாப்புலேஷன் பேஸ்ல மக்களுடைய பணிகளை கண்காணிக்க முடியலனாலும் இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து நான் சொல்றேன். ஓகே திரு ஷாம், உங்களுடைய இறுதி பார்வை சுருக்குமா? இல்ல, இது எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து ரீஅப்ரைஸ்மெண்ட்ங்கிற ஒரு ஸ்டேஜ் வருதுங்க. ரீஅப்போர்ஷன்மெண்ட்ல 80 சீட் இருக்கிற யூபிக்கு 91 சீட்டா மாத்துவாங்க. 29 சீட் இருக்கிற எம்பிக்கு 33 சீட்டா மாத்துவாங்க. 39 சீட் இருக்கிற தமிழ்நாட்டுக்கு 31 சீட்டா குறைக்கணும். குறைச்ச பிறகுதான் நீங்க இந்த ஃபிகரே அப்ளை பண்ண முடியும். இது எல்லாமே தெளிவா இருக்கு, ஸ்கீம்ல தெளிவா இருக்கு. அப்போ 543 கூட்ட வேண்டாங்கிறதா என் கருத்து. என்ன காரணம்னா என்ன பயன் மக்களுக்கு? எம்பிக்கு மக்களுக்கு என்ன தொடர்பு? எம்எல்ஏவை கூட்டுங்க. எம்பியை கூட்டினீங்கன்னா ராஜ்யசபா எம்பியை கூட்டணும், வெட்டி செலவு. நீங்க லோக்கல் பாடி மெம்பரை கூட்டுங்க, எம்எல்ஏவை கூட்டுங்க, அதுதான் இந்த நாட்டுக்கு நல்லது. ஓகே, நன்றி விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.